இந்த வீடியோவில் வரும் பெயர்களும் காட்சிகளும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. அதையும் மீறி புண்ணுப்பட்டா மருந்து போட்டுக்கோ. ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம். நானே கடவுள், நானே பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி. अंदर दा कुत्ता अज कड़िए 1 2 3 4 5 6 போரு எடுத்த எடுப்பில் 8th ரவுண்டு போக போறேன் பாரு. 3 4 7. நீங்க ஏன் குடிக்கிறீங்க? அதை கடிக்கிறதுக்கு யூனிவர்சல் காரணம் என்னது? ஒண்ணுதான், வீட்டுல பொண்டாட்டி அவ வேலைக்கு போக கூடாதுன்னா வேலைக்கு போவான்றா, படிக்க கூடாதுன்னா அவ கரஸ்ல படிப்பான்றா. ஏன் போக விட வேண்டியதானே? அது எப்படி சாமி? நம்ம குனிஞ்சு போறதுக்கு அடங்கி போறதுக்கு நம்ம எல்லாம் பொம்பளையா? அவங்க பெண். உன்ன மாதிரி ஆளுங்க வெட்டி வசனம் பேசுறதுக்கும் ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு வெட்டு குத்துன்னு பண்றதுக்கும் பொண்ணுங்களை காம வெளியில பாக்கிறதுக்கும் தாண்டா லாக்கி. 10th + 2 தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர மாட்டீங்கன்னு நினைச்சா ஒலிம்பிக்ல ஒரு பதக்கம் கூட வாங்க மாட்டீங்க. இனிமேலாவது பொம்பளைங்களை பூட்டி வைக்காதீங்கடா. பறவையோட குணமே அது பறக்கிறதுல தான் இருக்கு. அதை பறக்க விடு. நல்லது எது கெட்டது எதுன்னு அது தெரிஞ்சு நடந்துக்கும். யோகாவா? எனக்கு கூட யோகானா ரொம்ப பிடிக்கும். எவ்வளவோ ட்ரை பண்ண, மாட்டவே இல்லை. நீங்க யோகா மயத்துக்குவாங்க, நான் சொல்லித்தரேன். ஆனா இப்படி இருக்கக்கூடாது. காவி துணி தான் போடணும், முடிய முதல்ல வெட்டணும், நாங்க சொல்றதுதான் சாப்பிடணும். யோகா கரெக்ட் பண்ணதுக்கு நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? நீ எந்த யோகா பத்தி பேசுற? நான் என் பக்கத்து வீட்டு பொண்ணு யோகாவை பத்தி பேசிக்கிறேன். My dear son, என்கிட்ட வா. உடம்புல உள்ள அத்தனை பாவத்தையும் போக்கி உன்னை பரிசுத்தமாக்கி உன்னோட ஆவி மொத்தத்தையும் அப்படி நல்லதாக மாத்தி எல்லாத்தையும் உங்களுக்கு பதிவு. எனக்கு ஒரு இதுவும் தேவையில்ல. வெள்ளக்காரன் எப்ப வந்துட்டு போனாலும் ஏற்கனவே 2 இருக்குது. இதுல அவன் வேற உனக்கு சொறி விட்டு போயிட்டான். ஆனா 2 பேரும் சேர்ந்து மதத்தை பரப்புறீங்களோ இல்லையோ, இருக்கிற எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆகிறீங்களா நீங்க? உங்களை தப்ப சொல்லக்கூடாது. ஏமாந்து வரானுங்க அவனுங்களெல்லாம் 100 பேரார் இல்ல, பில்லியன் பேரார் வந்தாலும் திருத்த முடியாதுடா. டேய் பார்த்து பேசு. எங்க ஆளுங்க தான் இங்க அதிகம். ஏய், சினிமால எல்லாருமே எங்கதானே காமிக்கிறானுங்க என் டிப்ஸே. எங்க ஆளுங்களை தான்டா பயங்கர காஸ்ட்லியா காமிப்பானுங்க. தெரியல, இது பவுடரு அது எத்தனை லட்சத்துக்கு போன கவர்மெண்டே நாங்க தான்டா. ஏய், Welcome to Mouth Fire. Hey, shut up, bye, mudu pesade. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, ஆளுங்கட்சியான பல திட்டங்களை உறுப்பினரே உட்காருங்க. உங்களுக்கு வாய்ப்பு போது மட்டும் தான் பேசணும். உட்காருங்க, உட்காருங்க. Kashmir, beautiful Kashmir, wonderful Kashmir. சபாநாயகர் அவர்களே, சாதாரண ஒரு டீ கடையில இருந்து என்ன எம்எல்ஏவே ஆகிருக்காங்க. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, ஆளுங்கட்சியான பல உறுப்பினரே உட்காருங்க. இல்ல வாய்ப்பளிக்கும் போது மட்டும் தான் பேசணும். உட்காருங்க, உட்காருங்க. தெய்வங்கள்
எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. என்ன மக்கள் பிரச்சனையை பேசுறதுல பாட்டு விளையாண்டுக்கிறாங்க. சிரிப்பழகு அழகு நீ பேசும் தமிழழகு அழகு. பாட்டு பாடிட்டே இருக்காங்க. எங்களுக்கு எப்பதான் கேள்வி நேரத்தை ஒதுக்குவீங்க? நாங்க எப்பதான் கேள்வி கேட்கறது? கேள்வி நேரம் வரும், உட்காருங்க. shut up வாய் மூடு பேசாதே. சரி, உங்க கேள்வி நேரம் ஆரம்பிச்சிருச்சு, நீங்க கேள்வி கேட்கலாம். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் பல திட்டங்களை 420 விதியின் கீழ் பல திட்டங்களை அறிவிச்சாங்க. அந்த திட்டம் என்ன ஆச்சு, நிறைவேற்றாங்களா இல்லையான்னு இப்ப சொல்லி ஆகணும். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த திட்டத்தின்படி 1947 திட்டங்களும் சிறப்பாக அமல்படுத்தப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் நாளைய ஒபாமா டொனால்டு ட்ரம்ப் அவர்களது பொன்கரங்களால் எல்லா விதமான திட்டங்களையும் செயல்படுத்தி விட்டார் என்று நான் கூறுவேன். மற்றும் எதிர்கட்சியின் தலைவர் கட்டுமரம் கோபால் போன்று எதையும் செய்யாமல் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, அவர்கள் எங்கள் கட்சி தலைவரின் பெயரை அவதூறாக பேசுகிறார்கள். அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள். நீங்க உட்காருங்க முதல்ல. நீங்க முதல்ல நீங்க உட்காருங்க முதல்ல, அமைதியா உட்காருங்க. நீங்க இது உங்க கேள்வி நேரம் தான், கேள்வி கேளுங்க. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பெயரை அவதூறாக பேசுகிறார்கள். அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, நாங்க பேசுறத மட்டும் நீங்க அதுல இருந்து அவை குறிப்புல இருந்து நீக்கிறீங்க, அவங்க சொல்றத மட்டும் நீக்கவே மாட்டீங்க. நீங்க அமைதியா உட்காருங்க முதல்ல. shut up வாய் மூடு பேசாதே. shut up வாய் மூடு பேசாதே. வாயை மூடி பேசவும். அட பேர் வைக்கிறதே கூப்பிடுறதுக்கு தானே, அதுக்கு எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க இவங்க எல்லாம்? உங்க சட்டசபை நடத்துறாங்களா இல்ல சூப்பர் சிங்கர் நடத்துறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் வெளிநடப்பு பண்ணோம். இது மக்கள் பிரச்சனைய வந்து பேசுறதுக்காக மீண்டும் உள்ள போ. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, அவன் கட்சி தலைவரை பத்தி தப்பா பேசுனாங்க. அது தயவுசெய்து அவை குறிப்புல இருந்து நீங்க நீக்குறீங்க. இப்ப நீங்க நீக்குங்க. அமைதியா உட்காருங்க. நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க ரொம்ப தான் ஓட அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிம்மதியா ஒரு பாட்டு கூட கேட்க முடியல உங்களால. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கத்துறது. உங்களை 1 மாசம் அவையில இருந்து சஸ்பெண்ட் பண்றேன். Temptations of salvation. Oh, come on, will you please stop it? இவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? shut up வாய் மூடு பேசாதே. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, எதிர்கட்சி தலைவரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்களை பார்த்து கேள்விகளை கேளுங்கள், பதில் சொல்ல நாங்கள் தயார். இவங்க அவங்கள குறை சொல்றாங்க, அவனுங்க இவனுங்களை குறை சொல்றானுங்க. எவன் பேச்ச நம்பதுன்னே தெரியலடா. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரே முடிவு எப்படி நார்த் சைட்ல ராஜ்யசபா லோக்சபாவை லைவ்ல காமிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்டேட்ல நடக்கிற சட்டசபை நிகழ்ச்சியை லைவா மக்களுக்கு காமிச்சாதான் அங்க என்ன நடக்குது, யார் மேல தப்பு, என்ன விஷயம் பேசுறாங்கன்ட்டு மக்களுக்கு தெளிவா புரியும். இந்த காலத்துல யூடியூப்ல லைவ் வந்தாச்சு, பேஸ்புக்ல லைவ் வந்தாச்சு, ஏன் போன்ல பேசுற டெலிவிஷன் ஷோவே லைவ்ல காமிக்கும் பொழுது சோ வி நீட் லைவ். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கொலை பண்ணாதீங்க, தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதிவாசிஸ் யோ யோ. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு